subscribe our KC Trichy YouTube channel. Like, share, and தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே தாய் திருச்சபையானது திருநீற்று புதன் கொண்டாடுகின்றது. விபூதி புதன் சொல்லுவோம், பாவ மன்னிப்பின் நாட்கள் என்று சொல்லுவோம், தவக்காலம் என்று சொல்லுவோம். கடவுள் நம்மை அழைக்கின்றார், நாம் மனமாற வேண்டும் என்ற அடிப்படையின் நிமித்தம் மனிதனே நீ மண்ணாக இருக்கின்றாய் என்று ஆண்டவர் ஒவ்வொரு மனிதனையும் பார்த்து உணர வைக்கின்ற காலம். இந்த பாவ மன்னிப்பு கொடுப்பதற்காக தன்னுடைய ஒரே மகனாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்து தன்னையே அர்ப்பணித்த இந்த புனிதமான நாட்களை நாம் தியானித்து மனம் மாறணும். அப்படியே இருக்காத, அசடா இருக்காத, அழுக்கா இருக்காத, பாவியா இருக்காத என்று ஆண்டவர் நமக்கு வலியுறுத்துகின்றார். மனம் மாறுவோம், தேவனுடைய பிள்ளையாக செபிப்போம். செய்த பாவங்கள் குற்றம் குறைகளுக்காக மனம் மருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, புனித நோன்புகளின் வழியாக கிறிஸ்தவ வாழ்வின் போராட்டத்தை தொடங்க எங்களுக்கு உதவி அருளும்.
அதனால் ஆன்மீக தீமைகளுக்கு எதிராக நாங்கள் போரிட்டு தன்னடக்கத்தின் உதவியால் காக்கப்படுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நீங்கள் உடைகளை கிழித்து கொள்ள வேண்டாம், இதயத்தை கிழித்து கொள்ளுங்கள். இறைவாக்கினர் யோவேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவார்த்தை 12-18 வரை. ஆண்டவர் கூறுகிறார், இப்பொழுதாவது உண்ணா நோம்பிருந்து அழுது புலம்பிக் கொண்டு உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள். நீங்கள் உங்கள் உடைகளை கிழித்து கொள்ள வேண்டாம், இதயத்தை கிழித்து கொண்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள். அவர் அருள் நிறைந்தவர், இரக்கம் மிக்கவர், நீடிய பொறுமையுள்ளவர், பேரன்பு மிக்கவர், செய்ய கருதிய தீங்கை குறித்து மனம் மாறுகின்றவர். ஒருவேளை அவர் தம் மனதை மாற்றிக்கொண்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு தானே படையலையும் நீர்ம படையலையும் நீங்கள் அளிக்குமாறு உங்களுக்கு ஆசி வழங்குவார். இதை யார் அறிவார்? சியோனில் எக்காலம் ஊதி எச்சரியுங்கள். புனிதமான உண்ணா நோன்புக்கென நாள் குறியுங்கள். வழிபாட்டு பேரணியை திரட்டுங்கள். மக்களை திரண்டு வர செய்யுங்கள். புனித கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யுங்கள். முதியோரை கூடிவர செய்யுங்கள். பிள்ளைகளையும் பால் குடிக்கும் குழந்தைகளையும் ஒரு சேர கூட்டுங்கள். மணமகன் தன் அறையை விட்டு வெளியேறட்டும், மணமகள் தன் மஞ்சத்தை விட்டு புறப்படட்டும். ஆண்டவரின் ஊழியர்களாகிய குருக்கள் கோவில் மண்டபத்திற்கும் பலிப்பீடத்திற்கும் இடையே நின்று அழுத வண்ணம், ஆண்டவரே, உம் மக்கள் மீது இரக்கம் கொள்ளும். மது உரிமை சொத்தை வேற்றினத்தார் நடுவில் நிந்தைக்கும் பழி சொல்லுக்கும் ஆளாக்காதீர் என சொல்வார்களாக. அவர்களுடைய கடவுள் எங்கே என வேற்றினத்தார் கூறவும் வேண்டுமோ? அப்பொழுது ஆண்டவர் தம் நாட்டின் மேல் பேரார்வம் கொண்டு தம் மக்கள் மீது கருணை காட்டினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 51. நீங்கள் அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை பாடலின் பல்லவி. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். இரக்கமாயிரும். இரக்கத்திற்கேற்ப என் மீது இரங்கும். உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீக்கும்படி என்னை கழுவியருளும். என் பாவம் மற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். இரக்கமாயிரும். கடவுளே தூயதொரு உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உறுதி தரும் ஆவியே, புதுப்பிக்கும் ஆவியே என்னுள்ளே உருவாக்கி அருளும். உமது முன்னிலையில் இருந்து என்னை தள்ளிவிடாதேயும். உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும்.
முதலாம் வாசகம். கடவுளோடு ஒப்புரவாகுங்கள், இதுவே தகுந்த காலம். திருத்துதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். பிரிவு 5 இறை சொற்றொடர்கள் 20 முதல் மற்றும் பிரிவு 6 2 முடிய. சகோதர சகோதரிகளே, நாங்கள் கிறிஸ்துவின் தூதுவர்களாய் இருக்கிறோம். கடவுளே எங்கள் வாயிலாக வேண்டுகோள் விடுக்கிறார். ஆகவே கடவுளோடு ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் சார்பில் நாங்கள் மன்றாடுகிறோம். நாம் கிறிஸ்து வழியாக தமக்கு ஏற்புடையவராகுமாறு கடவுள் பாவம் அறியாத அவரை பாவ நிலை ஏற்க செய்தார். நீங்கள் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட அருளை வீணாக்க வேண்டாம் என அவரோடு இணைந்து உழைக்கும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். தகுந்த வேளையில் நான் உமக்கு பதிலளித்தேன், விடுதலை நாளில் உமக்கு துணையாய் இருந்தேன் என கடவுள் கூறுகிறார். இதுவே தகுந்த காலம், இன்றே மீட்பு நாள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. கிறிஸ்துவே எங்கள் ஆண்டவரே, நித்திய மகிமையின் மன்னரே, உம்மை வாழ்த்துகிறோம். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள், மாறாக ஆண்டவரின் குரலை கேட்பீர்களாக. இயேசு கிறிஸ்துவே எங்கள் ஆண்டவரே, நித்திய மகிமையின் மன்னரே, உம்மை வாழ்த்துகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 6 இறைவசனங்கள் 1-6, 16-18 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, மக்கள் பார்க்க வேண்டும் என்று அவர்கள் முன் உங்கள் அற செயல்களை செய்யாதீர்கள். இதை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். இல்லையென்றால் உங்கள் விண்ணக தந்தையிடமிருந்து உங்களுக்கு கைமாறு கிடைக்காது. நீங்கள் தர்மம் செய்யும்போது உங்களை பற்றி தம்பட்டம் அடிக்காதீர்கள். வெளிவேடக்காரர் மக்கள் புகழ வேண்டும் என்று தொழுக்கூடங்களிலும் சந்துக்களிலும் நின்று அவ்வாறு செய்வர். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் தர்மம் செய்யும்போது உங்கள் வழக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாதிருக்கட்டும். அப்போது நீங்கள் செய்யும் தர்மம் மறைவாயிருக்கும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது வெளிவேடக்காரரை போல் இருக்க வேண்டாம். அவர்கள் தொழுகை கூடங்களிலும் வீதியோரங்களிலும் நின்று கொண்டு மக்கள் பார்க்க வேண்டுமென இறைவேண்டல் செய்ய விரும்புகிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆனால் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது உங்கள் உள்ளறைக்கு சென்று கதவை அடைத்து கொண்டு மறைவாய் உள்ள உங்கள் தந்தையை நோக்கி வேண்டுங்கள். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். மேலும் நீங்கள் நோன்பு இருக்கும்போது வெளிவேடக்காரரை போல முகவாட்டமாய் இருக்க வேண்டாம். தாங்கள் நோன்பு இருப்பதை மக்கள் பார்க்க வேண்டுமென்றே அவர்கள் தங்கள் முகத்தை விகாரப்படுத்திக் கொள்கிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் நோன்பு இருக்கும் பொழுது உங்கள் தலையில் எண்ணெய் தேய்த்து முகத்தை கழுவுங்கள். அப்பொழுது நீங்கள் நோன்பிருப்பது மனிதருக்கு தெரியாது, மாறாக மறைவாயிருக்கிற உங்கள் தந்தைக்கு மட்டும் தெரியும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும்
உங்களுக்கு ஏற்ற கைமாறு அளிப்பார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே நாம் அனைவரும் தவக்காலத்தை தொடங்குகின்றோம். இன்றைய நாள் ஒரு திருநீற்று புதன். இந்த திருநீற்று புதனில் நம்ம என்ன செய்கின்றோம்? திருப்பலியில் கலந்து கொள்கின்றோம், உபவாசம் இருக்கின்றோம். ஆண்டவர் என் பாவங்களை எல்லாம் மன்னிக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். அதில் கொஞ்சம் பேர் தான் ரொம்ப விசுவாசத்தோடு மனம் மாற வேண்டும், வாழ்க்கை மாற வேண்டும், என்னுடைய எண்ணங்கள் மாற வேண்டும், என்னுடைய செயல்கள் மாற வேண்டும் என்று தன்னையே அர்ப்பணிக்கின்ற பிள்ளைகள். ஆனால் வெகு பேர் மனமாற்றம் அடைய, மனம் மாற ஆயத்தமாக இல்லை. இன்றைய நாளிலே நாம் ஒரு 5 பாயிண்டை மட்டும் தியானிப்போம். முதல் பாயிண்ட் என்னவென்றால், உன்னுடைய உள்ளத்தின் பாலை நிலம். இந்த தவக்காலம் நம்மை எதற்கு அழைக்கிறது? நம்முடைய உள்ளத்தை பாலை நிலமாக மாற்றுவதற்காக நாம் ஆயத்தமாக வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் சொகுசான வாழ்க்கையை, ஆடம்பரமான வாழ்க்கையை, ஏதோ ஏனோதானமான வாழ்க்கையை, இல்லை நிறைய சாப்பாட்டு வாழ்க்கையே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் உன்னுடைய உள்ளம் இன்றைய நாளிலே அது பாலை நிலமாக மாற வேண்டும், வறண்ட காடாக மாற வேண்டும். அதிக ஆசைகள் கொள்ளாமல் தேவனையே பற்றி கொள்ளுகிற பிள்ளைகளாக நீங்கள் மாற வேண்டும் என்று இறைவன் அழைக்கின்றார். அதற்கு ஆயத்தமாக இருக்கின்றோமா? இல்லை, என்னால் முடியாது, நான் இன்னமும் என்னுடைய சொகுசு வாழ்க்கையில் தான் வாழ்வேன், ஆடம்பர வாழ்க்கையில் தான் வாழ்வேன், நான் இன்னும் சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி தினமும் பார்க்கலன்னா என்னால் வாழவே முடியாது, இல்லை அட்லீஸ்ட் ஒரு முட்டையாவது நான் சாப்பிட்டு தான் ஆகணும் என்று நம்முடைய உள்ளம் சொல்லும். ஆனால் நம்முடைய நிலை என்னவென்று நாம் அறியாமல் இருக்கின்றோம். ஒரு ஊரில் ஒரு கழுகு என்ன செய்தது? அந்த ஊரில் இருக்கிற எல்லா கோழி குஞ்சுகளையும் எல்லா பறவை குஞ்சுகளையும் அது தினமும் வேட்டையாடி சாப்பிட்டுக்கிட்டே இருந்துச்சான். அப்போ அந்த கழுகிட்ட போய் ஒரு வயதானவர் கேட்குறார், ஏனப்பா நீ இப்படி பண்ணுகிறாய்? எல்லா குடும்பங்களையும் நீ கெடுத்து கொண்டு இருக்கிறாயே, எல்லா வாழ்க்கையும் நீ அழித்து கொண்டிருக்கின்றாயே, நீ மாற மாட்டையா என்று கேட்டால், அது என்னுடைய சுவாபம், அதுதான் என்னுடைய செயல், அதுதான், அதனால் நான் எல்லாத்தையும் அழிக்க தான் செய்வேன் என்று அந்த கழுகானது ஆணவத்தில் பேசியது, அதிகாரத்தில் பேசியது, தன்னுடைய வலிமையில் பேசியது, தன்னுடைய திறனில் பேசியது. அது அடங்கலை தெய்வ பிள்ளைகளே. அதே போல இன்றைய காலகட்டத்தில் எத்தனையோ கழுகுகள் அடங்காமல் அடுத்தவன் குடியை கெடுத்துக்கிட்டு, அடுத்தவன் வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு, அடுத்தவனுடைய சந்தோஷத்தை கெடுத்துட்டு, அடுத்தவனுடைய குடும்பத்தை கெடுத்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள்னா நமக்குள்ள மனமாற்றங்கள் வருவதே இல்லை. அது உனக்கு ஒரு நோயாக மாறிவிட்டது. அடுத்தவன் குடியை கெடுக்கலன்னா, அடுத்தவனை பற்றி நீ பேசலைன்னா உன்னால் வாழவே முடியாது. இப்படிப்பட்ட வாழ்க்கையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் தெய்வ பிள்ளைகளே. இந்த சூழ்நிலையில் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய உள்ளம் பாலை நிலமாக மாற வேண்டும், உன்னுடைய உள்ளம் பாலை நிலமாக மாற வேண்டும். அது அங்கே பாலை நிலத்தில் இருக்கிறவன் ஆண்டவரையே நோக்கி ஜெபிப்பான். ஆண்டவருடைய அந்த ஜீவ தண்ணீருக்காக அவனுடைய தாகத்தை தீர்க்க வேண்டும் என்று அவன் ஆசிப்பான், அதற்காக ஏங்குவான், அதற்காக தேடுவான் தெய்வ பிள்ளைகளே. அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் உன்னுடைய நிலம் பாலை நிலமாக மாற வேண்டும். நீ ஆண்டவருக்காக ஏங்கி தவிக்க வேண்டும். இரண்டாவதாக நாம் பார்க்கின்றோம், நம்முடைய வாழ்க்கையில் சாம்பலும் சத்தியமும். இன்றைய நாளிலே சாம்பலானது நம்முடைய நெற்றியிலே பூசப்பட இருக்கிறது. இன்றைய நாளிலே அது நமக்கு என்னத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்றால், மனிதனே நீ மண்ணாக இருக்கின்றாய், அந்த மண்ணுக்கு தான் நீ திரும்புவாய் என்று ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார்.
அந்த மூதாதையர் சொன்னார், கழுகே நீ இங்கே இருக்கிற அந்த பூமியில் இருக்கிற அந்த கோழி குஞ்சுகளையும் எல்லா பறவை குஞ்சுகளையும் நீ சாப்பிட்டுட்டு இருக்கிற, ஆனால் அதே மண்ணுக்கு தான் நீயும் திரும்ப போகிறாய், உன் உடலும் திரும்ப போகிறது என்று கற்றுக் கொடுத்தார். அப்போ அது உணர்ந்துச்சு, தெய்வ பிள்ளைகளே, அந்த கழுகு உணர்ந்துச்சு, ஐயோ நம்ம பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோமே என்று. இந்த உலகத்தில் நீ எடுப்பது எல்லாம் மண்ணில் இருந்து தான், நீ சம்பாதிப்பது எல்லாம் மண்ணில் இருந்து தான், நீ கட்டுவது எல்லாம் மண்ணில் இருந்து தான். இந்த உடலும் மண்ணுக்கு உரியது, நீ கட்டுவதும் மண்ணுக்கு உரியது. அப்போ எல்லாமே இந்த மண்ணுக்கு தான் போகும் என்பதை நாம் உணர்ந்து வாழ வேண்டும். அப்போ தெய்வ பிள்ளைகளே, உன்னுடைய உள்ளத்திலே தாழ்மை குணம் இருக்க வேண்டும், உன்னுடைய உள்ளத்திலே என்னாலும் அர்ப்பணிப்பு இருக்க வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையை தேவனிடத்தில் நீ சமர்ப்பித்து நீ ஒரு புனிதன் என்ற அந்த அந்தஸ்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த உடல் உனக்கு காமத்தையும் மோகத்தையும் கொடுக்கும், உனக்கு அதிக ஆசைகளை கொடுக்கும். நீ அதை படிக்கணும், இதை படிக்கணும், இல்லை அங்கே உயரணும், இல்லை அவ்வளவு சம்பாதிக்கணும், இல்லை அதை சாப்பிடணும், இதை சாப்பிடணும், இல்லை அந்த பொண்ணு லவ் பண்ணணும், இந்த பையனை லவ் பண்ணணும் என்று பலவிதமான ஆசைகள் இந்த உடலுக்குள்ளாய் சாத்தான் வைத்து கொண்டே இருப்பான். இந்த உடலானது தேவனுடைய ஆலயம். இந்த உடலானது தேவன் பரலோக பிதா உன்னை படைத்து தன்னுடைய சொந்த கரத்திலே படைத்த ஒரு பாக்கியமான உடல். அதை நீ எவ்வளவாக பரிசுத்தமாக்கி கொள்ள வேண்டும் தெய்வ பிள்ளைகளே. ஆனால் நாம் சிகரெட்டை மதுவை குடிச்சிட்டு நம்முடைய உடலையே ஒரு வெறுப்புக்குரிய ஒரு சாதனமாக, ஒரு பாத்திரமாக நாம் மாற்றி கொண்டிருக்கின்றோம். மூன்றாவதாக, நமக்காக தேவன் காத்து கொண்டிருக்கின்றார். நமக்காக அந்த உன்னத தேவன் காத்து கொண்டிருக்கிறார். அவர் கடுமையான நீதிபதி அல்ல தெய்வ பிள்ளைகளே. நம்மை தண்டிப்பதற்காக அவர் காத்து கொண்டிருக்கலை, ஆனால் நம்முடைய மனமாற்றத்திற்காக அன்போடு அரவணைக்கிற தந்தையாக நமக்காக காத்து கொண்டிருக்கின்றார். அப்ப நம்ம எப்படிப்பட்ட மனிதர்களாக வாழ்கின்றோம்? we are taking advantage of God's love. நாம் கடவுளுடைய அன்பை தவறாக பயன்படுத்துகிற பிள்ளைகளாக மாறுகிறோம். கடவுள் அதெல்லாம் ஒன்றும் செய்ய மாட்டார், இதெல்லாம் நடக்காது என்று நாம் உதறிவிட்டு அப்புறம் பார்த்துக்குவோம், அப்புறம் பூசைக்கு போவோம், அப்புறம் பாவசங்கீதனம் செய்வோம், அப்புறம் மனம் மாறுவோம், இந்த வருஷத்தில் நம்ம மனம் மாற தேவையில்ல, அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் என்று நாம் தள்ளி போடுகிறோம். நம்முடைய மனமாற்றத்தையே தள்ளி போடுகின்றோம். நம்முடைய பாவ மன்னிப்பை, பாவ சங்கீதனத்தை நாம் தள்ளி போடுகின்றோம். அப்ப நீ அந்த பாவ நிலையில் தானே இருக்கின்றாய். அந்த பாவ நிலையிலிருந்து உன்னால வர முடியலை, ஏனென்றால் நீ அதில் மூழ்கி போய் கிடக்கின்றாய். இன்னைக்கு எத்தனையோ பிள்ளைங்க புதுநன்மை அன்னைக்கு தான் பாவசங்கீதனம் செய்யுது, அதுக்கப்புறம் எத்தனை நாள் ஆகுதோ, எத்தனை மாதம் ஆகுதோ, எத்தனை வருஷம் ஆகுதோ, சில பேர் புதுநன்மைக்கு பாவசங்கீதனம் செய்கிறான், அப்புறம் கல்யாணத்துக்கு வந்து சாமியார் கட்டாயப்படுத்துறதுனால பாவசங்கீதனம் செய்கிறான், அதுக்கப்புறம் சாகிற வரைக்கும் அவன் பாவசங்கீதனமே செய்வது இல்லை. இப்படிப்பட்ட கிறிஸ்தவ வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் தெய்வ பிள்ளைகளை. ஆண்டவர் இன்று சொல்கின்றார், இந்த 3 வாசகங்களும் கூறுகின்றது. ஒன்று, நோன்பு. விரதம் இருக்கிறோம்மா, விரதமே இருக்க முடியலை. ஐயோ செவ்வாய் வெள்ளியிலையாவது இருப்போம்மா, அதுவும் முடியலை. ஐயோ நான்வெஜ்ஜை தொடாமல் இருக்கலாமா, அதுவும் முடியலை. ஐயோ நம்ம கெட்ட வார்த்தை பேசாமல் இருக்கலாமா, பேசிக்கிட்டே தான் இருக்கிறோம். தீய எண்ணங்கள், காம எண்ணங்களில் விழுந்து கிடக்கிறோமா, அப்படியே செத்து போய் கிடக்கிறோம் தெய்வ பிள்ளைகளே. அப்போ உன்னுடைய நோன்பு எங்கே? உன்னால் அந்த விரதத்தை எடுக்க முடியலை. உனக்கு சக்தி இல்லை, சக்தி இருக்குது ஆனால் மனம் இல்லை. ஆசை, நாய்க்கு அந்த சலைவா ஊத்துறதை போல காய்கறிகள்லாம் பார்த்த பிற்பாடு, கறிகளையும் மட்டனையும் சிக்கனையும் பார்த்த, பிரியாணியை பார்த்த பிற்பாடு உன் நாக்கிலேந்து ஒழுவுது. அப்போ நீ நாயாக வாழ்கின்றாய் அல்லவா, நீ நாயாக வாழ்கின்றாய் அல்லவா, உன்னுடைய ஆசையை கட்டுப்படுத்த உன்னால் முடியவில்லை. இரண்டாவதாக பிரேயர், ஜெபம். ஆண்டவர் சொல்லுகிறார், அறையை மூடிக்கொண்டு நீ தனியாக சென்று நீ ஜெபி, தந்தையிடம் ஜெபி என்று சொல்லுகின்றார். இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம பர்சனல் ப்ரேயர் இருக்குது, தனியாக எங்கு நாம் ஜெபிக்கின்றோம்?
நம்மை படைத்த உன்னத தேவனிடம் நாம் எப்பொழுது ஜெபிக்கின்றோம்? தெய்வ பிள்ளைகளே, கஷ்டம் வரும்போது மட்டும் ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்லுவேன். ஆனால் ஒன்று மட்டும் தெரிந்து கொள், நீ கஷ்டம் வரும்பொழுது ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் உன் மீது கருணை கூர்ந்தார். ஆனால் நீ திமிரோடு, நீ பாவத்தோடு, நீ கடுமையான இருதயத்தோடு நீ அங்கும் இங்கும் சென்று கொண்டு உன்னுடைய அசிங்கமான வாழ்க்கையை நீ வாழ்ந்தால் கண்டிப்பாக திரும்பியும் ஒரு நாள் வரும். அப்பொழுது நீ திரும்பவும் ஆண்டவரே ஆண்டவரே என்று அழைப்பாய். அந்த நாளை ஆண்டவர் உருவாக்கி கொடுப்பார். தெய்வ பிள்ளைகளை உருவாக்கி கொடுப்பார். அதனால் நீ மனம் மாற வேண்டும், நீ மனம் மாறியே தீர வேண்டும் என்று ஆண்டவர் கூறுகின்றார். மூன்றாவதாக தர்மம், கருணை, இரக்கம், எல்லாத்துக்கும் உதவுங்கள் என்று ஆண்டவர் கூறுகின்றார். இன்னைக்கு எத்தனை பேர்த்துக்கு உதவுறோம்? அண்ணன் தம்பிகளுக்கே உதவுவதில்லை, அக்கா தங்கச்சிகளுக்கு உதவுவதில்லை. ஏதோ உதவுறதா இருந்தா, இல்லை கோயிலுக்கு உதவுறதாக இருந்தா, நீ தவ காலத்தில் மொத்தம் நீ எவ்வளவு போட போகிற உண்டியல்னா ஒரு 100 ரூபா கூட இருக்காது, ஒரு 100 ரூபா கூட இருக்காது. அதையும் அளந்து தான் போடுவேன். அப்போ உனக்குள்ளாய் கருணை எங்கே இருக்கிறது? தியாகம் எங்கே இருக்கிறது? இரக்கம் எங்கே இருக்கிறது? விட்டு கொடுக்கிற மனத்தன்மை எங்கே இருக்கிறது? மறந்த மன்னிப்பை எப்பொழுது கொடுக்க போகிறாய்? நீ எப்பொழுது புனிதனாக மாறப்போகிறாய்? இன்று பாவப்பட்ட மனிதனை புனிதனாக்குவதற்காக தான் இந்த தவக்காலம். ஆனால் நான் மாறவே மாட்டேன், நான் எந்த தியாகமும் பண்ண மாட்டேன், புனித வழியில் மட்டும் போய் ஆண்டவரை நீ முத்தம் கொடுத்துட்டு வந்தா எல்லாமே நடந்துருமா? நடக்கவே நடக்காது. தெய்வ பிள்ளைகளே, அந்த காலம் போய்விட்டது. ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார். ஆனால் நாம் செய்கிற பாவங்களுக்கு தண்டனை கொடுக்காமல் அவர் இருக்க மாட்டார். நீ செய்த பாவத்திற்கு தண்டனை நீ அனுபவித்தே தீருவாய். அதனால்தான் இந்த மூன்றாவதாக சொல்லுகிறார், நான் உனக்காக காத்திருக்கிறேன், நீ அதி சீக்கிரத்திலே வந்தால் உனக்கு வாழ்வு நிச்சயம் என்று. நான்காவதாக நம்முடைய வாழ்க்கையிலே திருப்பங்கள் இருக்க வேண்டும். தெய்வ பிள்ளைகளே, நீ இன்னைக்கு ஒரு வழியை நோக்கி சென்று கொண்டு இருக்கின்றாய். அந்த வழி உனக்கே தெரியும் அது பாவம் என்று. நீ உனக்கே தெரியும் இது மற்றவர்களை காயப்படுத்துகிறது என்று. இது உன் கணவனை காயப்படுத்தலாம், உன் மனைவியை காயப்படுத்தலாம். ஒரு சகோதரன்ட்ட சொன்னேன், அப்பா அந்த தவக்காலத்தில் நீ என்னப்பா செய்ய போகிறாய் என்று. நான் என்ன ஒருத்தல் செய்ய போகிறாய் என்று. அதற்கு நான் என்னத்தை செய்வேன், அண்ணன் அப்பப்போ விரதம் இருப்பேன், கோயிலுக்கு எப்பயாவது போவேன் அப்படி என்று. நான் சொன்னேன், நீ ஒருத்தல் செய். என்ன ஒருத்தல் சாமி என்று கேட்டார். அதுக்கு நான் சொன்னேன், உன்னுடைய மனைவியை போடி வாடி என்று அழைக்காமல் நீ அம்மா இல்லை மேரி என்று பெயர் சொல்லி அழ, அன்போடு இரு. அது உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்கின்ற ஒருத்தல். அப்ப நீ செய்கின்ற ஒரு காரியத்திலிருந்து, அது பாவ காரியத்திலிருந்து நீ உன்னையே ஒரு புனித காரியமாக உன்னுடைய செயல்கள் மாறினால், உன்னுடைய எண்ணங்கள் மாறினால், உன்னுடைய சித்தங்கள் மாறினால், உன்னுடைய செயல்பாடுகள் மாறினால் அங்கு தேவன் இருக்கின்றார். தெய்வ பிள்ளைகளே, ஒரு திருப்பம் வேண்டும். இன்னைக்கு 7 மணி வரைக்கும் தான் நான் படிக்கிறேன், இல்லை 8 மணி வரைக்கும் நான் படிக்கணும் என்ற ஒரு திருப்பம். நான் கோயிலுக்கு 50 ரூபா தான் கொடுக்குறேன், இல்லை 100 ரூபா கொடு, அது ஒரு திருப்பம். கடவுளுக்கு நீ கொடுத்து நீ என்னைக்கு ஏழையாக மாட்டாய். கடவுளுக்கு நீ கொடுத்தால் நீ பணக்காரனாதான் ஆவாய். ஒரு வருஷத்தில் ஒரு 3 பேர்த்துக்கு நீ சாப்பாடு வாங்கி கொடுத்த, இப்போ மாதம் ஒரு 3 பேர்த்துக்கு சாப்பாடு வாங்கி கொடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கடவுள் அதிகமாக தான் உனக்கு கொடுப்பார். தெய்வ பிள்ளைகளே, நீ ஓடிக்கொண்டே இருக்கிறாய், கொஞ்சம் நின்று பாரு. ஆண்டவர் உன்னை நிப்பாட்டுகின்றார். இந்த உன்னை ஓடிக்கொண்டிருக்கின்ற உன்னை நிறுத்துவதற்காக தான் இந்த தவக்காலம். பாவ வாழ்க்கையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறாய், நீ புனித வாழ்க்கையை நோக்கி வர வேண்டும் என்பதற்கு அழைப்பதற்காக தான் இந்த தவக்காலம். ஐந்தாவதாக தெய்வ பிள்ளைகளே, நாம் அனைவரும் இந்த தவக்காலத்தில் கிறிஸ்துவோடு நடக்க வேண்டும். இதுவரைக்கும் நம்ம பிரச்சனையில் நடந்தோம், நோயில் நடந்தோம், வெறுப்பில் நடந்தோம், கோபத்தில் நடந்தோம், பகை உணர்வில் நடந்தோம்.
இதுவரைக்கும் நம்ம அனாதையாக இருந்தோம், இதுவரைக்கும் நமக்கு முன்னேற்றமே வரல, இதுவரைக்கும் நமக்கு வெற்றியே காண முடியலை, இதுவரைக்கும் என்னுடைய வாழ்வெல்லாம் சோர்வான வாழ்வுகள் தான். ஆனால் இந்த தவ காலத்தில் நாம் தேவனோடு நடப்போம், எருசலேமை நோக்கி நடப்போம், சிலுவை பாதையை நோக்கி நடப்போம், நாம் உயிர்த்தெழுதலை நோக்கி நடப்போம், அந்த சிலுவையில் தொங்கும் இயேசுவை நோக்கி நடப்போம் என்பதை இந்த தவக்காலம் நமக்கு வலியுறுத்துகிற தெய்வ பிள்ளைகளே. சாமி இவ்வளவு அருமையாக சொல்கிறீங்க, நாங்கள்லாம் மனம் மாறிடுவோமா, நீங்கள்லாம் மனம் மாறிடுவீங்களான்னு என்ன கேட்டால் மனம் மாற மாட்டோம். ஏனென்றால் சாத்தானானவன் நாம் மனம் மாற வேண்டும் என்று நினைத்தாலும் நம்மை விடுவதில்லை தெய்வ பிள்ளைகளே. நமக்குள்ளாய் ஒரு பயத்தை உருவாக்குகிறான், நமக்குள்ளாய் ஒரு வெறுப்பை, நமக்குள்ளாய் ஒரு ஆசையை, நமக்குள்ளாய் ஒரு தற்பெருமையை உருவாக்கி வைத்திருக்கிறான். தெய்வ பிள்ளைகளே, இந்த கல்லை எல்லாம், இந்த பாறாங்கல்லை எல்லாம் நீ உன்னுடைய அகங்காரத்திலிருந்து வா, உன்னுடைய தலைகணத்திலிருந்து வா, உன்னுடைய தற்பெருமையிலிருந்து வா, உன்னுடைய பெருமை தன்மையிலிருந்து வெளியே வா, உன்னுடைய பண ஆசையிலிருந்து வெளியே வா, உன்னுடைய காம ஆசையிலிருந்து வெளியே வா, உன்னுடைய சோர்விலிருந்து வெளியே வா, உன்னுடைய நோயிலிருந்து வெளியே வா. இந்த உடலை உன்னதமாக மாற்ற, இந்த ஆத்மாவை பரிசுத்தமாக மாற்றுவதற்காக தான் இந்த தவக்காலம் நமக்கு அழைப்பை விடுக்கின்றது. ஆதலால் என்றென்றும் தேவனுடைய பிள்ளையாக மாற இந்த தவகாலத்தை பயன்படுத்தி கொண்டு வாழ்வோம். ஆமேன். என் பரலோக பிதாவே, பரிசுத்த நாயகனே, உன்னதரே, பரிசுத்தரே, 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 இந்த நாளை எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. இந்த தவ காலத்திலே அப்பா பாவப்பட்ட இந்த மனிதர்களை மன்னிப்பதற்காக ஓடி வருகிறே, நன்றி சுவாமி. ஏசப்பா, உலக மனிதர்கள் ஆண்டவரே இன்று ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள் ஐயா. ஆடம்பர வாழ்க்கையை நோக்கி ஓடுகிறார்கள் ஆண்டவரே. மொமெண்டரி டெம்பரரி ஹாப்பினஸ் நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. ஆண்டவரே, இன்றைய நாளில யாரும் நிக்கலப்பா ஆண்டவரே. இன்னைக்கு மனிதன் ஆண்டவரே பண ஆசைக்கும், மோக ஆசைக்கும், காம ஆசைக்கும், வீடு கட்டணும் என்றும், நிலங்கள் எல்லாம் நிறைய வாங்கணும் என்றும், அதிகமா சம்பாதிக்கணும் என்று, ஜாலியா இருக்கணும் என்று ஆண்டவரே அவனுடைய ஆசைக்குள்ளாய் ஓடிக்கொண்டிருக்கிறான் சுவாமி. ஏசப்பா, இந்த உடலை அவன் அசுத்தப்படுத்தி விட்டான் ஆண்டவரே. இந்த உடலை அவன் கரைப்படுத்திட்டான் ஆண்டவரே. இந்த உடலை அவன் அழுக்குப்படுத்திட்டான் ஆண்டவரே. அப்பா, சாக்கடையாக மாறி போச்சு ஆண்டவரே இந்த வாழ்க்கை. ஏசப்பா, பாலை நிலமாக மாறி போச்சு ஆண்டவரே. அவன் அன்றைய நாளிலே அவனிடம் இருந்த சந்தோஷம் போயிடுச்சு, சமாதானம் போயிடுச்சு ஆண்டவரே. அவனுக்குள்ளா இருந்த நித்தியம் போயிடுச்சு ஆண்டவரே. அவனுக்குள்ள இருந்த நீதி போயிடுச்சு ஆண்டவரே. அவனுக்குள்ள இருந்த வாழ்வு போயிடுச்சு ஆண்டவரே. ஏசப்பா, இந்த தவக்காலம் இந்த மகனை மாற்றுகிற காலமாக மாறட்டும், வாழ்வு கொடுக்கிற காலமாக மாறட்டும், இவனுடைய வாழ்வை பிரகாசிக்கிற காலமாக மாறட்டும் சுவாமி. ஏசப்பா, தெய்வ கர்த்தாவே, அப்பா உம்மை துதிக்கிறோம் ஐயா, மகிமைப்படுத்துகிறோம் சுவாமி. இந்த சாம்பலானது எங்களுக்கு ஆண்டவரே ஒரு அறிவையும், ஒரு ஞானத்தையும், ஒரு தெளிவையும் கொடுக்குது சுவாமி. மனிதனே, நீ மண்ணாக இருக்கிறாய்டா. டே, இந்த மண்ணுக்கு திரும்புவாய்டா. நீ எங்கு சென்றாலும், உலகெல்லாம் நீ ஆதாயமாக்கி கொண்டாலும், உலகெல்லாம் நீ சம்பாதிச்சாலும், உலகத்துக்குள்ள நீ ஓடினாலும், ஆடினாலும், பாடினாலும் இந்த மண்ணுக்குள்ள வரப்போறடா. உன்னுடைய ஆசைகள் எல்லாம் அழிஞ்சு போவோம், உன்னுடைய கர்வம் எல்லாம் அழிஞ்சு போவோம். நீ மண்ணாக இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய் என்ற ஞானத்தை எங்களுக்கு கொடுப்பதற்காக நன்றி சுவாமி. அப்பா, இந்த மண்ணுக்குள்ள, இந்த உடலுக்குள்ள ஆணவங்களும், தற்பெருமைகளும், காமாசைகளும், மோக ஆசைகளும், பண ஆசைகளும் இருந்து கொண்டு ஆண்டவரே இதை மண்ணுக்கு உரியதாகவே மாற்றுகிறது சுவாமி. கர்வம் ஆண்டவரே, மன்னிக்க கூடியாத தன்மை ஆண்டவரே எனக்குள்ளா இருந்துட்டு ஆண்டவரே இந்த உடலை நசித்து கொண்டிருக்கிறது
சுவாமி. ஏசப்பா, நான் விண்ணுக்குரிய மனிதன் அல்லவா ஆண்டவரே, என்னுடைய ஆவி உமக்குரியது அல்லவா சுவாமி என்று உணரக்கூடிய பாக்கியத்தை ஒவ்வொரு மனிதனுக்கும் நீர் கொடுக்கும்படியாக செபிக்கிறோம் சுவாமி. ஏசப்பா, எனக்குள்ளே ஜெபத்தை வையுங்க, உபவாசத்தை வையுங்க ஆண்டவரே. எனக்குள்ளாய் தியாகத்தையும் கருணையையும் இரக்கத்தையும் வையுங்க ஆண்டவரே. ஏசப்பா, என்னால ஜெபிக்க முடியல ஆண்டவரே. அப்பா, என்னால கான்சென்ட்ரேட் பண்ண முடியல ஆண்டவரே. ஆண்டவரே, என்னால ஆண்டவரே உன்னை உணர முடியல சுவாமி, உன்னை பேச முடியல ஆண்டவரே. அப்பா, எனக்குள்ள ஆண்டவரே பராங்கு பார்க்கிறேன் சுவாமி. எனக்குள்ள ஏதோ ஒரு பயம் இருந்துட்டு இருக்குது ஆண்டவரே. ஆண்டவரே, ஜெபிக்கும் பொழுது நான் டிஸ்டர்ப் ஆயிடுறேன்ப்பா. ஜெபிக்கும் போது எனக்கு தூக்கம் வந்துருது ஆண்டவரே. ஜெபிக்கும் போது ஆண்டவரே உம்முடைய ஒளியை என்னால உணர முடியல சுவாமி. ஏசப்பா, நான் நானாக இருந்து கொண்டு, நான் பாவ வாழ்க்கையில் இருந்து கொண்டு நான் உன்னை உணரணும்னு நினைக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, நான் என் பாவ நிலையை உடைக்கணும் ஆண்டவரே. ஏசப்பா, நான் புனிதனா மாறணும் ஆண்டவரே. என் குரு நீர்தான் ஆண்டவரே, என் தேவன் நீர்தான் ஆண்டவரே, என் இறைவன் நீர்தான் ஆண்டவரே. ஏசப்பா, தெய்வ கர்த்தாவே, உபவாசம் இருக்கணும் ஆண்டவரே. அப்பா, என்னால ஆசையை கட்டுப்படுத்த முடியல ஆண்டவரே. பல ஜென்மங்கள் இருக்குது ஆண்டவரே. எப்ப பார்த்தாலும் ஆண்டவரே சிக்கனை சாப்பிடணும், மட்டனை சாப்பிடணும், ஐயோ அந்த சூப்பை குடிக்கணும், இந்த பீஸாவை சாப்பிடணும், இந்த பர்கரை சாப்பிடணும் என்று ஆசை மேல ஆசைய ஆண்டவரை வளர்த்துக்கிட்டே இருக்குது ஆண்டவரே. அப்பா, தேவையில்லாததை சாப்பிட்டுட்டு ஆண்டவரை ஏப்பமா வருது ஆண்டவரே. கேஸ்ட்ரிக் ட்ரபிள் ஆண்டவரே. அப்பா, யூட்ரஸ் பிரச்சனை ஆண்டவரே, ஹார்ட் பிரச்சனை ஆண்டவரே. சப்பா, இன்னும் சில பேரு ஆண்டவரே மதுவுக்கும் சிகரெட்டுக்கும் அடிமையாயி அதையும் விட முடியாம இந்த தவ காலத்துல திருந்தாத ஜென்மங்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. அந்த மனிதர்களை எல்லாம் ஆண்டவரே, அந்த மகனை மகளை எல்லாம் நீ தண்டிக்கும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. அவனை மனம் மாற்றும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. அவனுக்குள்ளாய் உம்முடைய ஆவியை ஊற்றும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. அவனை உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் பரிசுத்தமாக ஆண்டவரே. பலகீனத்தின் ஆவியை அவன் அடைந்திருக்கிறான் சுவாமி. ஆண்டவரே, அந்த மனிதனை நீர் புனிதமாக மாற்ற வேண்டும் என்று செபிக்கிறோம் ஆண்டவரே. எத்தனையோ பேர் அப்பா தவ காலத்துல தியாகம் செய்யணும், இறை இரக்கத்தோட வாழணும், இறை பணி செய்யணும், நம்ம காசு சேர்த்து வச்சு ஏழைகளுக்கும் எளியோர்களுக்கும் கொடுக்கணும் என்ற எண்ணங்கள் இல்லாமல் இருக்கிறார்கள் ஆண்டவரே. ஏசப்பா, அப்படிப்பட்ட மனிதர்கள் பண ஆசையோடு இன்னும் சேர்க்கணும், ஐயோ இந்த காசை விட்டுறக்கூடாது, பீரோல வைக்கணும், சேவிங்ஸ்ல போடணும், நம்ம யாருக்கும் கடன் கொடுக்க கூடாது, யாரு உயர்தலுக்கும் படிப்புக்கும் நோய்களுக்கும் மருத்துவத்துக்கும் உதவி செய்யவே கூடாது என்று கடினமான இருதயம் படைத்த மனிதனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சுவாமி. ஏசப்பா, அந்த பிள்ளைகள் மனம் மாறட்டும் ஆண்டவரே. அப்பா, தியாக உணர்வு வரட்டும் ஆண்டவரே. அந்த கடினமான இருதயத்தை உடைத்து போடுங்க சுவாமி. அவன் மனம் மாறி எல்லாத்துக்கும் உதவுகிற தாராள இருதயத்தை அவனுக்கு கொடுங்க ஆண்டவரே. அப்பா, தாராள இருதயத்தை கொடுங்க ஆண்டவரே. எல்லாரையும் அரவணைக்கின்ற கோழியாக அவன் மாறட்டும் ஆண்டவரே. தன்னுடைய கோழி குஞ்சுகளுக்கெல்லாம் உதவுகிற பாதுகாக்கிற நல்ல தலைவனாக அவன் மாறட்டும் ஆண்டவரே. இயேசுவே, இந்த அற்புத காரியங்களை இந்த கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு இந்த தவ காலத்திலே நீர் செய்தே தீர வேண்டும் ஆண்டவரே. அப்பா, மனம் மாறாமல் ஓடிக்கொண்டிருக்கிறவன் எத்தனையோ பேர் சுவாமி. மனம் மாற மாட்டேன், எல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், கோயிலுக்கு வர மாட்டேன், பாவம் செய்ய மாட்டேன், நான் எந்த புண்ணிய காரியமும் செய்ய மாட்டேன் என்று கடினமான இருதயத்தோடு ஆண்டவரே நரக மனிதனாக வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதனை மாற்றுகிற தவ காலமாக இது மாற கடவுளே சுவாமி. ஏசப்பா, இந்த நாடி உள்ளவரை என்னாலும் உன்னை நாடி வருகிற மனிதனாக ஒவ்வொரு மனிதனையும் நீர் மாற்றுவீர் என்று முழுமனதோடு ஜெபித்து அருமையான பிள்ளைகளை உடைய பரிசுத்தமான கல்வாரி பாதத்திலே சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். திருநீற்றை புனிதப்படுத்தலும் பூசுதலும். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே,
தந்தையாம் கடவுளை நோக்கி பணிவுடன் மன்றாடுவோம். தவத்தின் அடையாளமாக நம் தலைகளின் மீது இடப்படும் திருநீற்றை புனிதப்படுத்த அவர் இரக்கம் கொள்வாராக. இறைவா, எங்கள் தாழ்ச்சியின் பொருட்டு நீர் மனம் இறங்குகின்றீர், பரிகாரங்களினால் மகிழ்கின்றீர். பக்தியுள்ள எங்கள் மன்றாட்டுக்களுக்கு செவிசாய்த்தருளும். திருநூற்றை பூசிக்கொள்ளும் அடியார்களின் மீது உமது ஆசியின் அருளை கனிவுடன் பொழிந்தருளும். அதனால் நாங்கள் தவ காலத்தின் தவ முயற்சிகளை பின்பற்றி திருமகனின் பாஸ்கா மறை நிகழ்வுகளை கொண்டாடவும் தூய்மைப்படுத்தப்பட்ட மனதுடன் வாழவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனை கேட்டதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, தவக்கால தொடக்கமாக அமையும் இப்பலியை சிறப்பாக உமக்கு ஒப்பு கொடுக்க உம்மை வேண்டுகின்றோம். தவ செயல்களாலும் பிறர் அன்பு செயல்களாலும் நாங்கள் தீய ஆசைகளை அடக்குவோமாக. இவ்வாறு பாவத்திலிருந்து தூய்மை பெற்று திருமகனின் பாடுகளை ஆர்வமுடன் கொண்டாட தகுதி உள்ளவர்களாக திகழ்வோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை
மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் உள்ள இல்லாமல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவு அளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவுளமானீர். ஆகவே எண்ணற்ற வானதூதர்களோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி ஒரே குரலில் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்த அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தலுடன் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என நம்மை தாழ்மையிடம் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தலும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தலும். ஆண்டவரே, இந்த உலகத்திலிருந்து நீர் எடுத்துக்கொண்ட எல்லா ஆத்மாக்களையும், உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இருக்கிற ஆத்மாக்கள், எங்கள் குடும்பத்தில் மரித்த ஆத்மாக்கள்,
ஆண்டவரை யாரும் நினையாத ஆத்துமாக்கள், தாயாக தந்தையாக கணவனாக மனைவியாக உற்றா உறவினராக மற்றும் எங்களுக்காக ஜெபித்துக்கொள்ளுங்கள், எங்கள் குடும்பத்திற்காக ஜெபித்துக்கொள்ளுங்கள் என்று கேட்ட எல்லா பிள்ளைகளுடைய குடும்பத்திலே மறித்த எல்லா ஆத்துமாக்களையும் திருப்பாத சமர்ப்பிக்கிறோம். அவர்கள் அனைவருக்கும் நித்திலே பாறுதலை அளித்தள்ள உம்மிடம் இறைஞ்சு மன்றாடுகிறோம். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். திருப்பலியை நிறைவேற்றுகிற பிள்ளைகள், அர்ப்பணித்த பிள்ளைகள், எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று கேட்ட பிள்ளைகள், ஆண்டவரே யாருக்கெல்லாம் நாங்கள் வாக்கு கொடுத்தோமோ அந்த பிள்ளைகள், இங்கு குடியிருக்கிற எல்லா பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று உம்மிடம் இறைஞ்சு மன்றாடுகிறோம். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கனித்தையான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ள தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் இணைந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் பாவ அனைத்திலிருந்தும் எங்கள் அனைவரையும் விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் நல்ல உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் சாத்தானுடைய சோதனையிலிருந்தும் இந்த தவகாலத்தில் எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கிற்கும் பெரும்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உம்மதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்திரே. எங்களுடைய பாவங்கள் குற்றம் குறைகளை எல்லாம் பாராமல் உம்முடைய திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியை ஒற்றுமை அளித்துள்ள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இயேசு ராஜா அருளும் அமைதியை நாம் அனைவரும் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்திரளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உன்னையும் என்னையும் அழைக்கிற தேவன் தன்னுடைய 2 கரங்களையும் விரித்து கொண்டு இரத்தத்தை சிந்தி கொண்டு நம்முடைய பாவத்திற்காக உயிர்விட்ட தேவனின் உன்னத தியாக விருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று 100 தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, திருவிருந்து எங்களுக்கு உதவ வேண்டும் என உம்மை வேண்டுகிறோம். அதனால் எங்கள் நோன்புகள் உமக்கு ஏற்புடையனாகி நாங்கள் நலமடைய உதவுணவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
தலை வணங்கி மன்றாடுவோம். இறைவா, மாண்புக்கு உரியவும் திருமுன் தலை வணங்குபவர்களுக்கு ஆழமான மனத்துயரை கனிவுடன் தந்தருளும். தங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட பரிசுகளை தவம் புரிவோர் இரக்கத்துடன் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்தி காத்தருள்வாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அலைமோதும் உலகினிலே ஆறுதல் நீ தர வேண்டும். அண்டி வந்தோம் அடைக்கலம் நீ ஆதரித்தே அரவணைப்பாய். யாரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் உம்மிடமன்றோ உள்ளன. யாரிடம் செல்வோம் இறைவா. நிலையான புகழுக்குரிய தூயரே, நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாற்றியும் உண்டாக கடவுது. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமீன். Subscribe our KC Trichy YouTube channel. Like, share and comment.